லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம். செய்திச் சுருக்கம். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்க நடவடிக்கை, சட்டசபையில் அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. நேபாள வெள்ளத்தில் தமிழர்கள் சிக்கியது தொடர்பாக தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இதற்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்து பேசியதாவது: நேபாளத்தில் மொத்தம் 384 பேர் காணாமல் போகியுள்ளனர். அதில் 291 பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள், 93 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள். இதில் 209 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இருந்து நேபாளத்திற்கு கைலாஷ் யாத்திரை சென்ற 103 தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற இருக்கிறது என அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். இங்கிருந்து போன சகல குழுக்களை சார்ந்த தமிழர்கள், அங்க இருக்கக்கூடிய மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட வேண்டியவர்கள், அந்த குறித்த ஒவ்வொரு மணி நேரமான தகவல்களும் சேகரிக்கப்படுகிறது. மேலும் நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு இதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை கொலாபரேட்டிவா நேபாள அரசும், இந்திய அரசும், தமிழ்நாடு அரசும், ஒன்றிய அரசும் இப்படி பல்வேறு வகையான கொலாபரேட்டிவ் மெஷர்ஸ்ல எடுக்கப்பட்டு வருகிறது. காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் மூலமாக நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரும். 80 பேரை காணவில்லை, நேபாளம் வர அனுமதி கொடுங்க. திபெத்தில் பனிப்பாறை உருகி நேபாளத்தில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சோக நிகழ்வாக 57 தமிழர்கள், 133 இந்தியர்கள் உள்பட 750 பேர் மாயமாகியுள்ளனர். இதில் ஈஷா யோகா குழு சார்பில் ஆன்மீக சுற்றுலா சென்ற 80 பேரும் அடங்குவர். நேபாள அரசுக்கு ஈஷா யோகா நிறுவனர் சத்குரு எழுதியுள்ள கடிதம்: கீரோங்கில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் தங்கள் குழுவைச் சேர்ந்த 80 பேரை இழந்த வேதனையில் உள்ளோம். அவர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் என்னையும் சில ஆர்வலர்களையும் அங்கு செல்ல அனுமதிக்க வேண்டும். மீட்பு பணிகளுக்கு எந்த விதத்திலும் இடையூறாக இருக்க மாட்டோம். குடும்பத்தினருக்கு உதவவும் அடையாளங்களை கண்டறியவுமே செல்ல விரும்புகிறோம். நாங்கள் இப்போது திபெத் எல்லையில் உள்ள சாகா நகரில் உள்ளோம். கீரோங் செல்வதற்கான அனுமதியை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை குமரிக்கு 8 வழிச்சாலை, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல். தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு சட்டசபையில் இன்று முதல் முறையாக கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பேசிய முன்னாள் முதல்வர் பழனிசாமி, சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதற்காக தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க அதிமுக ஆட்சியில் ஒப்புதல் பெறப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்தால் அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. அந்த பாலப்பணியை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 8 வழி சாலையாக மாற்றும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். சென்னை கன்னியாகுமரி வரை 8 வழி சாலையாக மாற்றுவதுதான் அடுத்த 30 ஆண்டுக்கான போக்குவரத்து பிரச்சினைக்கான தீர்வாக இருக்கும். சென்னையை சுற்றியுள்ள சாலைகள் மேம்படுத்த மத்திய அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். முந்தைய ஆட்சியின் இடர்பாடுகளால் தமிழகத்திற்கு திட்டங்கள் வரவில்லை. அந்த இடர்பாடுகளை நீக்கினால் தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 2 லட்சம் கோடி கிடைக்கும் என ஆதவ் அர்ஜுனா கூறினார். பன்றிக் காய்ச்சல் பற்றி அச்சம் வேண்டாம், அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம். சட்டசபையில் இன்று கேள்வி நேரத்தின் போது திமுக எம்எல்ஏ லட்சுமணன் பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேசியதாவது: பன்றிக் காய்ச்சல் எனப்படும் H1N1 ஃப்ளூ காய்ச்சல் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. இதுகுறித்து ஆய்வு செய்து தேவைப்பட்டால் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்படும். முதியவர்களையும் கர்ப்பிணிகளையும் அதிகமாக பாதிக்கும் என்பதால் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். H1N1 அந்த பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற அந்த காய்ச்சல் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டுல பார்த்தீங்கன்னா முதல் 4 மாதங்கள்ல அதிகமாக இருந்தது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இந்த ஆண்டு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் அது கட்டுக்குள்ள தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம கண்காணிப்புல தான் இருக்கோம். அதாவது நீங்க மண் உறுப்பினர் சொன்னது போல முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் அவங்கள தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய அந்த நோய் இருக்கு. அதை ஆய்வு செஞ்சு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை தடுப்பூசி போடுவதற்கான பணிகளை நாம் மேற்கொள்வோம். ஆட்டோ மீது மோதிய பஸ், 7 பேருக்கு சோகம், 10 பேர் காயம்.
ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் வேலூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் ஒரு விழாவிற்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். சிறுகலூரிப்பேட்டை அருகே வந்தபோது விஜயவாடாவில் இருந்து சென்னை சென்ற பஸ் ஆட்டோ மீது பயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் ஆட்டோவில் சென்ற 7 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். பஸ்ஸில் பயணித்த 10 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். பஸ் டிரைவரின் கவனக்குறைவே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 560 சரிவு. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவிலும் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. சென்னையில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து 1,20,080 ரூபாய்க்கும், கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 15,010 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஓணம் பண்டிகையான நேற்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,520 ரூபாய்க்கும், கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,940 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோர தாண்டவம் ஆடிய வெள்ளம். நேபாளம் பிஃபோர் ஆஃப்டர் காட்சிகள். மிகப்பெரிய பனிப்பாறை உருகி நேபாளத்தில் உள்ள கோஷி ஆற்றில் நேற்று பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாலங்கள், கட்டடங்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. 100க்கும் அதிகமானோர் இதில் சிக்கி இறந்துள்ளனர். தமிழர்கள் 57 பேர் உள்பட இந்திய டூரிஸ்டுகள் 100கணக்கானோர் வெள்ளத்தில் மாயமாகியுள்ளனர். இந்த பேரழிவுக்கு முன்பும் பின்பும் எடுக்கப்பட்ட சேட்டலைட் படங்கள் வெளியாகியுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மனகமனா கிராமத்துக்கு அருகே உள்ள பள்ளத்தாக்குகள் மற்றும் கட்கா பஞ்சியா கிராம படங்கள் வைரலாகி வருகின்றன. கோர தாண்டவமாடிய வெள்ளத்தின் கழுகு பார்வை காட்சிகளும் உங்கள் பார்வைக்கு.